ஓகே சார், இந்த தேசிய கல்விக் கொள்கையில தனியார் மயமாக்குவதற்கான கூறுகள் வந்து என்ன சார் இருக்கு? மொத்த தேசிய கல்விக் கொள்கையோட நோக்கமே அதுதான் சார். இந்தியா முழுக்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் ஆசிரியர் கொந்தளித்து போய் எழுந்து வந்திருக்கிறதுக்கு காரணமே இது தேசிய கல்விக் கொள்கை நிராகரிப்போன்னு சொல்றதுக்கு காரணமே அவங்க அரசு கல்லூரிக்கு, அரசு பல்கலைக்கழகத்திற்கு, அரசு பள்ளிக்கு முழுமையாக செலவு செய்யாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அரசு கல்லூரியா இருக்கும், ஆனா உங்களுக்கு தேவையான நிதியை என்ன செய்யணும்னு கேட்டா தனியாரிடம் தொண்டாக வாங்கிக்கோங்க, அல்லது வந்து தனியார் நிறுவனங்களிடம் சமூக பொறுப்பு என்ற அடிப்படையில் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டில பணம் வாங்கிக்கோங்க. அப்படிதான் நீங்க நடத்த முடியுமே தவிர இவங்க முழுசா கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்திலேயே புதியதாக தொடங்கப்படுற பிரிவு எல்லாமே சுயநிதி பிரிவா இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் 1000 ரூபாய் இருந்தா சேர்ந்துட முடியும். வருஷ ஃபீஸ் சொல்றேன், ஒரு பட்ட படிப்புக்கு 1000 ரூபாய் இருந்தா சேர முடியும். 15000 ரூபாய் இருந்தா எம்பிபிஎஸ் சேர முடியும். தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டு கட்டணம் அவ்வளவு 15,000 20,000 தான் ஒரு ஆண்டுக்கு வந்து செலவு. தேசிய கல்விக் கொள்கை தனியார் மயமாக்கலுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா, தேசிய கல்விகளுக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ள பாரதிய ஜனதா கட்சியும் இன்று இந்த தர்மேந்திர பிரதான் மற்றும் திமுக எம்பிக்களுக்கு இடையேயான அந்த வாக்குவாதம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு 3 கேள்விகளை எழுப்புறார். ஒன்று வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த கல்வி உரிமை பெறுவதை தடை செய்வதற்குத்தான் திமுக இந்த பிரச்சனையை அரசியலாக்குகிறது. ஒன்று, தமிழ் மொழியை வைத்து இவர்கள் அரசியலாக்குவது இப்போது சாயம் வெளுத்து விட்டது என்ற கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொன்று, மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து இயக்கம், அந்த கையெழுத்து வாங்குறாங்கல்ல, அந்த இடங்கள் எல்லாமே இந்த 3வது மொழியை ஒரு சாதாரண மக்கள்லாம் பயில்வதற்கு தான் இந்த திட்டம் கொண்டு வருது. அதை தான் அரசாங்கம் எதிர்க்குது. நீங்கள் அதை ஆதரிக்கீங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஏழை எளிய மக்கள் இலவசமாக இந்த 3வது மொழியை கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த திட்டம் இருக்குதா, இல்லைன்னா அவங்க பணம் செலுத்தி தான் இந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? 2 விஷயம் தெளிவாக இருக்கணும் சார். மொழி என்றால் நாம் கட்சி அரசியலை வைத்து மொழி பேசக்கூடாது. மொழி என்றால் குழந்தையை வைத்து பேசணும், குழந்தையினுடைய மனநிலையில் இருந்து பேசணும். மொழி என்பதை அறிவியல் பூர்வமாக அணுகணும். மொழி என்பதை அறிவியல் பூர்வமாக குழந்தையினுடைய நிலையிலிருந்து நீங்க அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்பது இயல்பான மொழி. அதுலதான் ஒரு குழந்தை கற்க தொடங்குது. அதுவே பள்ளியில மொழியாக இருந்தால் அது வந்து குழந்தைக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இன்னொரு மொழி தேவையின் அடிப்படையில் ஆங்கிலத்தை படிக்கிறாங்க. இந்த 2 மொழி, ஆங்கிலமே என்னுடைய சூழலியல் மொழி கிடையாதுன்னு போது ஆங்கிலத்தை என் பிள்ளை படிக்கிறதுக்கே நான் வந்து உதவ முடியல. அதான் அதற்கே அந்த சிக்கல்ல இருக்கு குழந்தை. இன்னொரு சூழலியல்ல இல்லாத 3வது மொழி எந்த மொழியாக இருந்தாலும் அதை படிக்கணும்னு சொன்னா என் குழந்தை அந்த மொழியில சரியா படிக்கல அப்படின்னு ஆசிரியர் சொல்லும் பொழுது என் குழந்தை வந்து மன ரீதியாக பாதிக்கப்படாதா? அப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அந்த குழந்தையை தனிப்பயிற்சிக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு. அப்படி நான் தனிப்பயிற்சிக்கு கொண்டு போனா நான் அதற்கு கூடுதலா செலவு செய்யணும்ன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கான மன அழுத்தம். இதன் காரணமாக அந்த குழந்தை கல்வியை தொடராமல் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. 2வது, அந்த மொழி அந்த குழந்தைக்கு எங்கே பயன்பட போகுது, எப்படி பயன்பட போகுது? மிக அதிகமாக நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஒரு எழுத்தறிவு தான் கொடுக்க போறீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு மொழியை சரியாக சொல்லி கொடுத்துட்டா அந்த குழந்தை எந்த நிலையிலையும் வேற எந்த மொழியையும் தன் தேவைக்கு தகுந்தாற் போல் படித்துக் கொள்ளலாம். என் குழந்தை தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அது குஜராத்ல போய் வேலை செய்ய போகுதுன்னா குஜராத்தி மொழி படிச்சுட்டு போகுது. என் குழந்தை இங்க படிச்சுட்டு மகாராஷ்டிரால வேலை செய்யுதுன்னா மராத்தி மொழி படிச்சுட்டு போகுது. என் குழந்தை இந்தியோ அல்லது வேற மொழியோ படிக்க வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? இல்ல என் குழந்தை எங்க பிற்காலத்தில் எங்க போய் வேலை செய்யும் நான் எப்படி இப்பவே வந்து தீர்மானிக்க முடியும்? இப்ப நாம கேட்கறதெல்லாம் செயற்கை நுண்ணறிவுன்னு பேசிட்டு இருக்கிற காலத்துல கணினி ஆசிரியரை கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரசு பள்ளியில கணினி மொழி ஆசிரியர் தேவையில்லை, மொழி தொழில்நுட்ப ஆசிரியர் தான் தேவை. ஆமா, உங்களுக்கு மொழி என்பது ஒரு மொழி மூலமாக நான் எல்லாவற்றையுமே கற்க முடியுமே. கூடுதல் மொழின்றது என் வேலைக்காகத்தானே, அல்லது நான் வேறு படிப்புக்கு வேற எங்கேயாவது போகிறேன்னா அதுக்கு தகுந்தாற் போல தானே. இப்ப ஜெர்மனில போய் படிக்கணும்னா எனக்கு ஜெர்மன் மொழி தெரிஞ்சிருக்கணும், பிரான்ஸ்ல போய் படிக்கணும்னா நான் பிரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்படி நான் எங்க போய் படிக்க போறேனோ அந்த இடத்துக்கு தேவையான மொழி நான் கத்துக்கிட்டு போக போறேன். எனவே 3வது மொழி என்பது சுமை. நீங்க சுமையை பற்றி ஏன் பேசுறீங்கன்னா சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க முடியாதுன்னு தேசிய கல்விக் கொள்கையில சொல்லி இருக்கீங்களே, அது விவாதத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்க விளையாட்டு டீச்சர் கேட்கிறோம். நான் கேட்கிறேன், திரு தர்மேந்திர பிரதானுக்கும் திரு நரேந்திர மோடிக்கும் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல பங்கேற்கிறதுக்கு பங்கேற்பாளரை கூட ஒலிம்பிக்கு அனுப்ப முடியலன்னு வெட்கமே பட மாட்டீங்களா? வெட்கமே பட மாட்டீங்களா? 75 வருஷம் ஆயிருச்சு, 10 வருஷமா பிரதமரா இருந்துட்டீங்க. ஏன்னா 10 வருஷமா பிரதமரா இருந்து கூட தடகள போட்டிக்கு நான் கேட்கிறேன்,
100 மீட்டர்ஸ் ரேஸ், அதுல குவாலிஃபையிங் இல்ல, குவாலிஃபையிங் ஆளே கிடையாது தமிழ்நாடு. எங்க அனுப்பி இருக்கிறீங்களா? எத்தனை பேர் அனுப்ப முடிஞ்சது? பங்கேற்பாளரை அனுப்ப முடியலையே. அப்ப அதற்கு என்ன வேணும்? விளையாட்டு டீச்சர் வேண்டும், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வேணும். அப்ப பெற்றோர்கள் கேட்பது என்ன? என் பிள்ளைக்கு தரமான கல்வியை கொடுக்கிறதுக்கு பாட வாரிய ஆசிரியர் கொடுன்னு கேட்கிறாங்க, கணினி ஆசிரியர் குடுன்னு கேக்குறாங்க, உடற்பயிற்சி ஆசிரியர், விளையாட்டு ஆசிரியர் குடுன்னு கேக்குறாங்க, நூலகர் குடுன்னு கேக்குறாங்க. இதை பற்றி எல்லாம் பேச மறுத்து மூன்றாவது மொழி என்று சொல்லுவது எந்த பெற்றோர்? நான் கூப்பிடுறேன், யாரு வேணாலும் வரட்டும் என் கூட, அவங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் போறேன். அந்த பெற்றோர்களிடம் நான் அரசமைப்பு சட்டத்தை திறந்து வைத்துக் கொண்டு, தேசிய கல்வியும் திறந்து வைத்துக் கொண்டு, கல்விக் கொள்கையும் திறந்து வைத்துக் கொண்டு, வரிக்கு வரி பெற்றோருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். பெற்றோர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். அப்படியான விவாதத்திற்கு என் கூட யாரு வந்தாலும், எந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்களோ, எந்த பெற்றோர் மும்மொழியை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அந்த பெற்றோரிடம் நான் விவாதிக்க வர தயார். எனவே இவர்கள் சொல்லுவது உண்மைக்கு புறம்பான செய்தி. மக்களுடைய உண்மையான கோரிக்கை வேற, மக்களுடைய உண்மையான கோரிக்கை திசை திருப்பி மக்களை குழப்புகின்ற சூழ்ச்சியை தான் பாஜக தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது.